இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறிக்கிறதுக்கு இந்த சான் பிரான்சிஸ்கோவுக்கு மேலே கலிபோர்னியா மாகாணத்துக்கு மேலே என்ன செஞ்சிருங்க, ஒரு கோடு போட்டிருங்க. அதே போல் இங்கே இந்த இடைப்பட்ட பகுதி இதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான், இதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடு தான். இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டோட தொடர்ச்சியாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது அலாஸ்கா, இதுவும் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு சொந்தமான இடம் தான். இதற்கு இடையில இந்த இடம் தான் என்னன்னா கனடா. இந்த அலாஸ்காவுக்கு அடுத்து இங்கே வந்தீங்கன்னா பேரிங் நீர் சந்திப்பு வந்துடும். இதற்கு இடையில இங்கே என்ன வந்துடும், ரஷ்யா வந்துடும். இந்த அலாஸ்காவுக்கு அடுத்து இந்த இடம் என்னவா இருக்கு, பசிபிக் பண்ற. இந்த இடத்த ஃபோல்டு பண்ணோம்னா இந்த இடமும் எப்படி இருக்கும், பக்கத்துல இருக்கும். சரியா? அப்ப இந்த அலாஸ்காவுக்கு அருகில பேரிங் நீர் சந்திப்பு அப்படின்ற ஒரு நீர் சந்திப்பு இருக்கு. இதன் வழியாக செல்லக்கூடிய 180 டிகிரி தீர்க்க கோட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பன்னாட்டு தேதி கோடுன்னு சொல்றோம். இந்த 180 டிகிரி தீர்க்க கோட்டை தான் பன்னாட்டு தேதி கோடாக உலக அளவில் தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. இந்த பன்னாட்டு தேதி கோட்டை வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமா கடந்தா ஒரு நாள் கூடும், இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா ஒரு ஆள் கடந்தாங்கன்னா ஒரு நாள் குறைஞ்சிரும். இதுதான் பன்னாட்டு தேதி கோடு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் இந்த பேரிங் நீர் சந்திப்பு வழியாக செல்லக்கூடிய 180 டிகிரி தீர்க்கக்கோடு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட மிக முக்கியமான இன்னொரு கண்டம் எதுன்னா ஆப்பிரிக்க கண்டம். இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்தளவுல அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான 3 இடங்கள் என்ன அப்படின்னா மொராக்கோ, எகிப்து, தென்னாப்பிரிக்கா. இந்த 3 இடங்கள் தான் அடிக்கடி கேட்குறாங்க. மேற்கு முனை மொராக்கோ, கிழக்கு முனை எகிப்து, தெற்கு முனை தென்னாப்பிரிக்கா. இந்த மாதிரி நினைவு வச்சுக்கோங்க, மறக்காது. நேச நாடுகள் வெற்றிக்கு காரணமான ஒரு நாடாக இந்த மொராக்கோ இருந்துச்சு. அடுத்து எகிப்து. எகிப்துன்னு சொன்னாலே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஜிகே ஞாபகம் என்ன, பிரமிடு ஒன்று. இன்னொன்று, இதன் வழியாகத்தான் இங்கிருந்து என்ன செய்யுது, நைல் நதி பாய்ந்து மத்திய தரைக்கடல்ல கலக்குது. இந்த நைல் நதி எகிப்தை வளப்படுத்துறதுனாலதான் நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது, எகிப்து. 1900 காலகட்டத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுவதற்கு காலனித்துவ போட்டி நடந்து சொன்னேன்ல, அந்த காலனி போட்டியில பந்தாடப்பட்ட ஒரு கண்டம் எதுன்னா ஆப்பிரிக்க கண்டம் தான். இந்த ஆப்பிரிக்க கண்டத்துல பல நாடுகள் இருந்தாலும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா மொராக்கோ, எகிப்து, தென்னாப்பிரிக்கா. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா பக்கத்துல நம்மளோட கிரிக்கெட் விளையாடுறாங்களே ஜிம்பாபே, அது இங்க இருக்கும். நமீபியா இங்கக்குள்ள இருக்கும். இது போக காங்கோ அப்படின்ற நாடு நடுவில் இருக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 இடங்கள் தான் மிக முக்கியமான இடங்கள். சரியா? அப்ப 42வது வினாவில் கேட்கக்கூடிய உலக வரைபடத்துல 5க்கு 5 வாங்கிடலாமா?